பாப்பா ப்ளீஸ் அடுத்தது நீ நம்ம பாப்பா கூட என்னவா இங்கிலீஷ் இங்கே போய் பாடியாக போய் பாடியாக நாங்கள் ஃபோன் எடுத்தால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க அண்ணா அண்ணா வரும்போது எனக்கு தெரியாது எங்களை பற்றி வைத்தீங்க நீங்கள் போயிட்டு தமிழ மண்டை தெரிஞ்சா போதும் கொஞ்சம் வழி விடுங்க பட்ஜெட் பயனளிக்கக்கூடிய வகையில் அறிக்கை இந்த பட்ஜெட் அறிக்கை இந்த தேர்தலை சந்திக்க அவர்கள் ஏதேனும் புதிய அறிவிப்புகளை செய்வார்கள், புதிய திட்டங்களை அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அனைவரையுமே ஏமாற்றக்கூடிய வகையில், பாஜகவினரே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒன்றுமில்லாத ஒரு அறிக்கையாக பட்ஜெட் உரை அமைந்திருக்கிறது. பாஜக தடுமாறி போயிருக்கிறது. தேர்தலை சந்திப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது என்பதை கடந்த ஜனவரி 26 அன்று நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்த லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளுக்கும் தோழமை கட்சி தலைவர்கள், தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை ஒவ்வொன்றாக அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு டி.ஆர். பாரதி தலைமையிலான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விரைவில் விடுதலை சிறுத்தைகள் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெறும். 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கொண்ட ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பின்னர் நடந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலிலும் இப்போது நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக கட்டுக்கோப்பாக செயல்பட்டு வருகிறது, இயங்கி வருகிறது. பாஜக அதிமுக கூட்டணி கொள்கை அற்ற ஒரு கூட்டணி என்பதால் தான்
இடையிலேயே அது சிதறி போனது. இன்னும் அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள், பிஜேபி கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கூட உறுதிப்படுத்த முடியாத நிலை உள்ளது. வழக்கம் போல பாமக தனித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு எந்த அணியிலே சேரப்போகிறோம் என்பதை சூசகமாக வைத்திருக்கிறார். ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களின் வெகுவான ஆதரவை மீண்டும் பெறும். 40க்கு 40 திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் Leave